Bismillahir Rahmanir Rahim. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Alhamdulillah wassalatu wassalamu ala rasulillah wa ala ali hizbillah amma ba'd. Faqad qala Allah ta'ala fil Qur'anil Karim ya ayyuhalladhina amanu taqullaha haqqa tuqatih wa la tamutunna illa wa antum muslimun. Fa inna asdaqal hadithi kitabullah wa khairal hadi hadi Muhammadin sallallahu alaihi wasallam wa sharral umuri muhdathatuha wa kullu muhdathatin bid'ah wa kullu bid'atin dalalah wa kullu dalalatin finnar wa ba'd. சர்வ புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாகட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ். சலாத்தும் சலாமும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபவு தாபிஈன்கள், இமாம்கள், நல்லோர்கள் எல்லோரும் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. உண்மையிலேயே எம்மை நோக்கி ஒரு புனிதமான ஒரு மாதம் வர இருக்கின்றது. நானும் நீங்களும் ரமலான் என்று வருகின்ற நேரம் ஆரம்பத்திலே சில செயற்பாடுகளை எங்களுடைய வாழ்க்கையிலே செய்வோம். உதாரணமாக நோன்பு வந்துட்டா எங்களோட ஊர்களில், எங்களோட வீடுகளில் நாங்கள் வீடுகளை ஃபுல்லாக சுத்தம் செய்வோம். சில வீடுகளில் சாப்பாட்டுக்குரிய ஏற்பாடுகள் எல்லாம் செய்வோம். அது வளமையாக இப்போ நிறைய விஷயங்களை நாங்கள் எங்களோட வீடுகளில் செய்வோம். ஆனால் உண்மையிலேயே இந்த நோன்பு வாரத்துக்கு முன்னால் எல்லா பள்ளிவாசல்களையும் செய்யப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், அந்த நோன்பை நாங்கள் எப்படி பயன்படுத்தணும், அந்த நோன்பை நாங்கள் எப்படி கழிக்கணும். வெறுமனே சஹரில் சாப்பிட்டுட்டு அப்படியே தூங்கிட்டு இஃப்தார் நேரத்தில் நோன்பு துறக்கிறது மட்டுமில்லை நோன்பு. உண்மையிலேயே அந்த நோன்பு என்ற ஒரு வார்த்தைக்குள்ளால் நிறைய விஷயம் உள்ளடங்கி இருக்குது. அப்படித்தானே? அதில் முக்கியமான ஒரு விஷயம்தான் இந்த குர்ஆன் என்பது. உண்மையிலேயே இந்த ஏற்பாடை செய்த சகோதரர்களுக்கு, அதே போல ஹோராப்போல அபிவிருத்தி கமிட்டி அனைவருக்கும் நன்றிகள். அவருடைய வாழ்க்கையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருள் புரியணும். அடுத்ததாக, உலகத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு மனிதனுக்கு நலவு நாடிவிட்டால் மை யுரிதில்லாஹ் பி ஹைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன், இந்த உலகத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யாருக்கு நலவு நாடுறானோ அவருக்கு மார்க்கத்துடைய விளக்கத்தை கொடுக்குறான். இப்போ இந்த நேரத்தில் கூட உங்களுக்கு எத்தனையோ பயணம் இருந்திருக்கும், எத்தனையோ வேலை இருந்திருக்கும். எல்லாம் இருந்தாலும் எல்லாத்தையும் கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு இந்த பயான் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹ் எங்களின் மீது நலவு செய்திருக்கிறான். அல்லாஹ் எங்களை விரும்புகிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் ஒருத்தனை விரும்பினா அவருக்கு கொடுக்குற முக்கியமான விஷயம் என்ன? இந்த மார்க்கத்துடைய விளக்கத்தை கொடுக்குறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தருகின்ற மிகப்பெரிய ஒரு அருள் தான் இந்த மார்க்கத்தை படிக்கிறது என்பது. பெரிய அருள்னு சொன்னால், இன்றைக்கு உலகத்தில் வாழ்கிற அதிகமானவர்களுக்கு இந்த மார்க்கத்துடைய அறிவு குறைவு. ஒரு காலம் இருந்துச்சு, இந்த மார்க்கத்தை படிக்கிறதுக்காக நேரம் செலவழித்து பல இடங்களுக்கு போய் ஜித்திமாக்களில் கலந்து கொண்டு படித்த வரலாறுகள் இருக்குது. ஆனால் இன்றைக்கு இந்த மார்க்கத்தை படிக்கிற விடயம் கொஞ்சம் தூரமாக இருக்கிறோம் எல்லாரும். உதாரணமாக இந்த குர்ஆன் ஓதுறது கொஞ்சம் எடுத்து பாருங்க. இந்த குர்ஆன் ஓதுறது கூட இன்றைக்கு குறைவு. எங்களோட வீடுகளில் குர்ஆன் ஓதுறது குறைவு. ஒரு காலத்தில் அதாவது குர்ஆன் சுன்னா தெரியாது, ஆனால் எல்லாரும் குர்ஆன் ஓதினோம். ஒரு மகரித் தொழுகைக்கு பின்னால் எங்களோட வீடுகளுக்கு போனால், இந்த ரோட்டில் நீங்கள் போனீங்க அப்படி சொன்னால் குர்ஆன் ஓதுகிற சத்தம் கேட்கும். ஆனால் இன்றைக்கு நிலைமை அப்படி மாறி இருக்குது. குர்ஆனை விட்டு நாங்கள் தூரமாக இருக்கிறோம். குர்ஆன் ஓதுகின்ற மதரசாக்களை பாருங்கள், நிறைய ஊர்களில் குர்ஆன் மதரசா மூடப்பட்டிருக்குது. காரணம் என்ன? குர்ஆன் மதரசா போகிற பிள்ளைகளுக்கு நிறைய கிளாஸ், பகுதி நேர வகுப்புகளை போட்டு அந்த பிள்ளைகளுக்கு ஓத முடியாத அளவுக்கு பிள்ளைகள் தூரமாக்கப்படுகிறார்கள். அதே போல் எங்களுடைய வீடுகளில் நான் குர்ஆனை ஓதுகிறோமா என்று கேட்டால் அது மிச்சம் குறைவு. நோன்பு வந்தால் கொஞ்சம் ஓதுகிறோம், ஆனால் அடுத்த நேரங்களாக ஓதுகிற குறைவு. எனவே இப்படியான ஒரு கட்டத்தில் கட்டாயமாக இந்த குர்ஆன் சம்பந்தமாக பேசுகிறது காலத்தின் தேவையாக இருக்குது. அன்றைக்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, உறவுகளே, அதிலே ஆரம்பமாக இந்த குர்ஆன் என்பது எனக்கு தரப்பட்டிருக்கின்ற தலைப்பு ரமலானும் குர்ஆனும். இந்த ரெண்டு தலைப்புமே பெரிய தலைப்பு, பரந்த விரிந்த தலைப்பு. பேசுகிறேன்னு சொன்னால் நிறைய விஷயம் பேசலும். ஆனால் இந்த குறுகிய நேரத்தில் ஒரு சில விஷயங்களை மட்டும் கூட நான் என்ன செய்கிறேன், பகிர்ந்து கொள்கிறேன். அதே போல் இந்த ரமலான் என்று வருகின்ற நேரம்
அல்லாஹு ரப்புல் ஆலமீனும் என்ன சொல்றான் குர்ஆன்ல, ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், இந்த ரமலானுடைய மாதத்தில் தான் நாங்கள் குர்ஆனை இறக்கி வைத்தோம். அப்ப ரமலானுக்கும் குர்ஆனுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது, நெருங்கிய தொடர்பு இருக்கின்றதை நான் நீங்களும் தெளிவாக புரிந்து கொள்ளணும். அதே போல இந்த நோன்புக்கு எதனால சிறப்பு, இந்த நோன்புக்கு எதனால சிறப்புன்னு கேட்டால் நாங்கள் என்ன பதில் சொல்லுவோம்? இந்த நோன்புக்கு சிறப்பு எதால? இந்த குர்ஆனால, இந்த குர்ஆனை ஓதுறத்தால தான் சிறப்பு இருக்குது. நான் ஏற்கனவே சொன்னது போல நாங்கள் நோம்புண்டு எப்படி பார்க்குறோம்? சஹரில் சாப்பிட்டுட்டு பகல் நேரம் கொஞ்சம் தூங்கி எழும்பி தொழுதுட்டு இஃப்தார் நேரத்தில் நோன்பு என்ன செய்கிறோம்? திறக்கிறோம். இரவு நேரத்தில் இரவு தொழுகைக்கு போகிறோம். இது மட்டும் இல்லை நோன்பு. இந்த நோன்பு என்ற வார்த்தைக்குள்ளால நிறைய விஷயம் இருக்குது, நிறைய விஷயம் அதில் இருக்குது. இந்த இடத்துல எத்தனையோ, அதாவது வயதில்லை என்று பார்க்கின்ற நேரம் நிறைய வயதுடையவர்கள் இங்கே என்ன செய்றீங்க? இருக்கிறீங்க. இந்த இடத்துல 20 வயது, 30 வயது, 40 வயது, 50 வயதுட்டு பலதரப்பட்ட வயதில் நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் ஒரு கேள்வி கேட்குறேன், இந்த இடத்துல இருக்கிற உங்கள் எத்தனை பேருக்கு இந்த குர்ஆனை பற்றி தெரியும்? தெரிந்தவர்கள் எழுப்பி சொல்லலாம். எனக்கு குர்ஆனை பற்றி இந்த விஷயம் எனக்கு தெரியும், குர்ஆனை பற்றி எனக்கு இந்த விஷயம் தெரியும் என்று யாருக்கு தெரியுமா அவங்க சொல்லுங்க. இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். நாங்கள் முஸ்லீம்கள் தானே, எத்தனை பேர் இந்த குர்ஆனை பற்றி படிச்சிருக்கிறோம் என்று தெரிஞ்சவங்க சொல்லுங்க. தெரிஞ்சவங்க சொல்லுங்க குர்ஆனை பற்றி சொல்லுங்க. எப்படி? ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். குர்ஆன் என்ன? ஹிரா குகையில் அருளப்பட்டது, அது உண்டு. வேறு முதலாவது வசனம் இக்ரா, ஓதுவீராக, படிப்பீராக என்ன அல்லாஹ் இறக்கினான். இன்னொரு எங்களுக்கு குர்ஆனை பற்றி எங்களுக்கு தெரியலைன்னு சொன்னால் வெக்கப்படணும் நாங்கள். ஏன்னு சொன்னால் இன்றைக்கு உலகத்தில் நிறைய பேர், அதாவது சினிமாவில் உயர்ந்த இடத்துல இருக்கிறவங்க கூட இன்றைக்கி குர்ஆனை படித்து இஸ்லாத்துக்கு வர நாட்டில் நாங்கள் இருக்கிறோம். குர்ஆனை படித்து இஸ்லாத்துக்கு வருகின்ற ஒரு நிலைமையில் நாங்கள் இருக்கிறோம். அப்படி இருக்கின்ற நேரம் குர்ஆனை பற்றி எங்களுக்கு தெரியலைன்னு சொன்னால் நாங்கள் வைக்கப்படணும். இன்னொரு பக்கம் கவலையும் படணும், எனக்கு குர்ஆனை பற்றி தெரியாதே, நாங்கள் கவலைப்படணும். அப்போ குர்ஆன்றது என்ன? இந்த குர்ஆன் என்பது ஒரு முஸ்லீமுடைய வாழ்க்கையில், அவருடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் பற்றி என்ன செய்யுது? குர்ஆன் பேசுது. தொழுகையை பற்றி பேசுது, அதாவது ஜக்காத்தை பற்றி பேசுது, வேற உம்ரா, ஹஜ் எல்லாத்தையும் பற்றி பேசுது. சுருக்கமாக சொல்கிறேன்னு சொன்னால், ஒரு மனிதன் இந்த உலகத்தில் பிறந்தது முதல் இறக்கின்ற வரை அவன் எப்படியெல்லாம் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்பதை பற்றி இந்த குர்ஆன் பேசுது. குர்ஆனில் எல்லா விஷயமும் இருக்குது. நான் கட்டாயமாக குர்ஆனை பற்றி படிச்சிருக்கணும். அதே போல் அடுத்ததாக இந்த குர்ஆனை நாங்கள் சும்மா ஓதினா போதுமா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே என்ன, நீங்கள் குர்ஆனை ஓதுங்க, ஒரு எழுத்துக்கு எத்தனை நன்மை? குர்ஆன் நாங்கள் ஓதினா ஒரு எழுத்துக்கு எத்தனை நன்மை? 10 நன்மை. ரசூலுல்லாஹ் தொடர்ந்து சொல்கிறாங்க என்ன தெரியுமா? அலிஃப் லாம் மீம், அதை சொல்கிறாங்க. அலிஃபுன் ஹர்ஃபுன், லாமுன் ஹர்ஃபுன், மீமுன் ஹர்ஃபுன். அலிஃப் லாம் மீம் என்று ஓதினா 30 நன்மை. 30 நன்மை. அதில் 3 எழுத்து வருகுது, அதில் 3 எழுத்து வருகுது. அதே போல இந்த குர்ஆனை நாங்கள் என்ன செய்கிறோம்? ஒரு காலத்தில் குர்ஆனை எங்களுக்கு நிறைய பேருக்கு ஓத தெரியாது. அந்த காலத்தில் லெப்ப மாட்ட ஓதினாங்க. அல்லாஹ் அவங்களுக்கு அருள் புரியணும். உண்மையிலேயே அவங்களுக்கு எப்படி ஓத தெரியுமோ அப்படி ஓதி கொடுத்தாங்க. ஆனால் இன்றைக்கு நிறைய பேருக்கு பிரச்சனை என்ன? எனக்கு குர்ஆனை ஓத தெரியாதே அப்படின்னு கவலை இல்லாத மனசுலையும் இருக்குது. எனக்கு குர்ஆனை ஓத தெரியான்னு கவலை இருக்குது. ஆனால் அந்த குர்ஆனை ஓத தெரியான்னு கவலைப்பட்டேன் தானே, எத்தனை பேர் முயற்சி செய்தோம்? அது ஓதுறதுக்கு எத்தனை பேர் முயற்சி செஞ்சிருக்கிறோம்? இந்த குறைவு எங்களுக்கு நேரம் இல்லை. இன்றைக்கு நிலைமை எப்படி என்று சொன்னால், எங்களுக்கு எல்லாருக்கும் இருக்கின்ற பிரச்சனை என்ன? நேரம் இல்லை. 24 மணி நேரம் இருந்தாலும் எங்களுக்கு போதாது. நேரம் இருக்குது, நாங்கள் இந்த நேரத்தை ஒதுக்கல, அதான் பிரச்சனை. நேரம் இருக்குது, நாங்கள் இந்த நேரத்தை ஒதுக்கல. அப்போ முதலாவது நாங்கள் குர்ஆனை ஓதணும்.
குர்ஆனை ஓதுறதுல நன்மை இருக்குது. குர்ஆனை ஓதி ஒரு ஓரமாக வச்சிட்டோம்னா நன்மை கிடைக்கும். ஆனால் முக்கியம் என்ன, அந்த குர்ஆனை ஓதுறதோடு சேர்த்து அதை அமல் செய்யணும், எங்களோட வாழ்க்கையில் கொண்டு வரணும். நாங்கள் படிக்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் நாங்கள் என்ன செய்யணும், எங்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வரணும். அன்பிக்கினிய சகோதரிகளே, உறவுகளே, அதே போல் இந்த குர்ஆன் என்று வருகின்ற நேரம் இந்த இடத்துல நிறைய பேர் இருக்கிறீங்க. ஒரு கேள்வி கேட்குறேன், இந்த இடத்துல இருக்கிற எத்தனை பேர்கிட்ட சொந்த குர்ஆன் இருக்குது? அதாவது 1 2 3 4 5 எல்லாத்தையும் சொந்த குர்ஆன் இருக்குது. நான் கேட்குற சொந்த குர்ஆன்டா கடையில் வாங்கி பத்திரமா வச்ச குர்ஆன் இல்லை. நான் கேட்குறேன் என்ன குர்ஆன்னு சொன்னால், குர்ஆன் என்கிட்ட இருக்குது, நான் வளமையாத ஓதுறேன், அதில் மார்க் பண்ணி வச்சு 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 என்ன செய்கிறேன், தொடர்ந்து நான் ஓதிட்டு போகிறேன். இதைத்தான் நான் கேட்குறேன். எங்களோட வாழ்க்கையில் எங்கள்கிட்ட எல்லாத்தையும் சொந்த ஃபோன் இருக்குது, சொந்த ஆடை இருக்குது, எல்லாம் சொந்தமாக இருக்குது, எல்லாம் நாங்கள் பக்காவாக பாவிப்போம். இந்த ஃபோனை வந்து பணியை விழாமல் நாங்கள் என்ன செய்வோம், அப்படி கவனமாக நாங்கள் பாவிப்போம். அதில் பொறுமதி எங்களுக்கு தெரியும். டிஸ்பிளே போனால் போடுறது எவ்வளோ செலவழிச்சணும், அதோட பெருமதி எங்களுக்கு தெரியும். அதே போல் நாங்கள் எல்லாரும் எங்களுடைய வாழ்க்கையில் என்ன ஒரு குர்ஆனை வச்சுக்கொள்ளணும். அந்த குர்ஆன் முடிகின்ற வரைக்கும் நாங்கள் அதை ஓதணும். சொந்தமாக ஒரு குர்ஆன் இருந்தால் தான் அது என்ன செய்யலும், எங்களுக்கு தொடர்ச்சியாக ஓதிட்டு போகலும். விளைஞ்சா இன்னைக்கு எங்களோட வீடுகளில் வந்து குர்ஆன் இருக்குது என்னத்துக்கு? சில வீடுகளில் குர்ஆனை முன்னுக்கே வைக்கிற பரக்கத்துக்கு. பரக்கத் வருமா? வராது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, எந்த வீட்டில் அதாவது சூரத்துல் பக்கரா ஓதப்படுகிறதோ அந்த வீட்டை விட்டு ஷைத்தான் விரண்டு ஓடுகிறானா. எங்களோட வீடுகளில் சூரத்துல் பக்கரா நாங்கள் ஓதுறோமா? நான் ஏற்கனவே சொன்னது போல் ஒரு காலத்தில் மகரித் தொலைக்கு பின்னால் வெளியே இந்த ரோட்டில் போனால் எல்லா வீட்லேயும் குர்ஆன் சத்தம் கேட்கும். இன்றைக்கு நிலைமை என்ன? நான் சொல்ல தேவை, உங்களுக்கு தெரியும். உங்களுடைய வீடுகளில் மகரித் தொலைக்கு பின்னால் நிலைமை எப்படி உங்களுக்கு தெரியும். எப்படி நிலைமை? இன்றைக்கி குர்ஆன் ஓதுறதுக்கு நேரம் இல்லை. சரியாக ஒரு நாடகம் போடுறான். எத்தனை மணிக்கு? 6 மணிக்கு ஒரு நாடகம் போடுறான். 6 மணிலேருந்து 6:30 ஆங்காட்டி. அன்றைக்கு மகரித் தொழுகை இல்லை. திருப்பி ஒரு நாடகம் போடுறான் 7 மணிக்கு. 7 மணிலேருந்து 8 மணி ஆங்காட்டி நாடகம். இஷா தொழுகையும் இல்லை. இன்றைக்கி நவீனம் எப்படி வளர்ந்துருக்குன்னு சொன்னால், நாடகங்களை பார்க்குறதுக்கு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. வாட்ஸ்அப் ஒவ்வொரு ஃபோன்லையும் சில ஊர்களை நாங்கள் பார்த்த செய்தி, வாட்ஸ்அப் குரூப்பில் ஒவ்வொரு நாடகத்துடைய லிங்கை போட்டுறது. ஒரு லிங்கை போட்டுறது, அந்த லிங்கை டச் பண்ணினா அந்த நாடகம் போகும். இன்றைக்கு 110வது எபிசோட், நாளைக்கு 111, 112. இப்படி நிலைமை எங்களுடைய வீடுகளில் இருக்குது. இங்கே நிலைமை எப்படி என்று தெரியாது. நான் பொதுவாக சொல்கிறேன், அதிகமான வீடுகளில் நிலைமை இதுதான் நிலைமை. அன்பிக்கினிய சகோதரிகளே, உறவுகளே, இதுவெல்லாம் விமர்சனமாக சொல்கிறல்ல. இங்கே இருக்கின்ற நானும் நீங்களும் இந்த உலகத்தில் வாழ்வது இறைவனுக்காகத்தான். எனக்கும் உங்களுக்கும் ஒரு மரணம் இருக்கிறது. அடுத்த நிமிடம் என்பது நிரந்தரம் இல்லாத வாழ்க்கை. ஒரு ஊரில் ஒரு வீட்டில் ஒரு ஜனாசா விழுந்தால் எல்லாரும் பயப்படுறோம். என்ன பயம்? அடே நானும் மௌத்தா போயிடுவேனோ, அடுத்த நிமிஷம் மௌத்தா போயிடுவேனோன்னு எங்களை உள்ளத்தில் பயம் வருகிறது. ஒரு ஜனாசா விழுந்தால் எல்லாரும் பேசுகிற என்ன தெரியுமா? இனியாவது தொழணும், இனியாவது ஓதணும், இனியாவது என்ன செய்யணும், எங்களோட வாழ்க்கையை கொஞ்சம் மாற்றணும்ட்டு அந்த இடத்துல பேசுவோம். வீட்டுக்கு வந்தால் எல்லாம் மறந்துடும், எல்லாம் மறந்துடும். அதே போல் ஒரு ஜனாசா விழுந்தா, ஜனாசா வீட்டுக்கு போய் பாருங்க, எல்லாருமே கேட்குற கேள்வி என்ன தெரியுமா? ஜனாசாவை எப்போ அடக்கிற, ஜனாசாவை எப்போ அடக்கிற? இந்த உலகத்தில் இந்த உடம்புல உயிர் இருக்கின்ற வரைக்கும் தான் இந்த உடம்புக்கு பெருமதி. எனது உடம்பில் உயிரிழக்கின்ற வரைதான் எனது உடம்புக்கு பெயர் சொல்லுவார்கள். எனது பெயர் ஷாக்கிர் என்று எனது பெயரை சொல்லுவார்கள். இங்கே இருக்கின்ற ஒரு சகோதரருடைய பேர் ஃபாத்திமா என்றால் அவருடைய உடம்பில் உயிர் இருக்கின்ற வரைதான் பெயரை சொல்லுவார்கள். மௌத்தா போயிட்டா அதுக்கப்புறம் சொல்கிற வார்த்தை என்ன? பேர் என்ன? மையித், செத்து போனது. அதுக்கப்புறம் பேரை கூட சொல்ல மாட்டாங்க. ஒரு ஊருக்கு போய் நான் கேட்குறேன்னு, மையத்து விடுங்க, நான் கேட்குறபடி மையத்து விடுங்க. ஆனால் அவர் அந்த ஊரில் பெரிய பணக்காரர், பெரிய படித்தவர், பட்டதாரி. அவருடைய உடம்புல அந்த உயிர் இல்லைன்னு சொன்னால் அந்த உடம்புக்கு என்ன? எந்த பெருமதியுமே இல்லை, எந்த பெருமதியுமே இல்லை. தான் பெற்று வளர்த்த பிள்ளைகள் கூட கேட்பாங்க, என்ன தெரியுமா? வாப்பாட ஜனாசாவை எப்போ எடுக்கிற,
எப்போ அடக்கம் செய்கிற? எந்த ஒரு குழந்தையும் சொல்ல மாட்டான் என்ன உம்மாட ஜனாசா, என்ன வாப்பாட ஜனாசா, அடக்க தேவையில்லை வீட்டில் அப்படி வைங்கண்டு எந்த பிள்ளையும் சொல்ல மாட்டான். அழுவாங்க தான், ஏன் கொண்டு போறீங்க, ஏன் கொண்டு போறீங்க, வைங்களே வைங்களேன்னு என்ன செய்வாங்க, வீடுகள் அழுவாங்க. ஆனால் உண்மையான நிலைமை என்ன தெரியுமா? யாருமே நீங்கள் மௌத்தா போனால் உங்களை அந்த வீட்டில் வைக்கிறத விரும்ப மாட்டாங்க. எல்லாருமே யோசிக்கிறேன்னு தெரியுமா, கொஞ்சம் அவசரமாக அடக்கிறோம் ஜனாசாவை, அவசரமாக அடக்கி விடுவோம் என்று தான் எல்லாருமே பார்ப்பாங்க. ஒரு ஜனாசா விழுந்தா பாருங்க, ஜனாசா கமிட்டிகள் அவசரமாக என்ன செய்யறது, கபரை தோண்டுங்க, அவசரமாக கபரை தோண்டுங்க. எவ்வளோ அவசரமாக அடக்கலுமோ அவ்வளோ அவசரமாக அடக்கிறணும். ரசூலுல்லாஹ் சொன்னது அதுதான். நான் இந்த உலகத்துடைய நிதர்சனமான உண்மையை சொல்லுகிறேன். இந்த உலகத்தில் உயிர் இருக்கின்ற வரைதான் பெருமதி. கபருக்கு போக போகிறோம். கபருக்கு நானும் நீங்களும் சேமித்தது என்ன? குர்ஆன் ஓத தெரியாது என்று சொன்னால் எங்களை விட துர்பாக்கியசாலி நஷ்டவாளி யாருமே இல்லை. இந்த குர்ஆன் யாருக்கு அருளப்பட்டது? முஸ்லீம்களாக எங்களுக்கு தான் என்ன குர்ஆன் இறக்கியிருக்கிறான். அப்போ அப்படி இருக்கின்ற நேரம் குர்ஆனை பற்றி எங்களுக்கு தெரியாது, குர்ஆன் எனக்கு ஓத தெரியான்னு சொன்னால் எவ்வளோ பெரிய நஷ்டம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறானே, மாலா யன்ஃபவு மாலுன் வலா பனூனுன் இல்லா மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம். நாளை மறுமை நாளில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், உங்களுடைய சொத்துக்களோ குழந்தைகளோ உங்களுக்கு பிரயோசனம் அளிக்க மாட்டார்கள், பிரயோசனம் அளிக்க மாட்டார்கள். இல்லா மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம். யார் சாந்தியான உள்ளத்தோடு நன்மைகளை சுமந்து கொண்டு யார் வருகிறார்களோ அவர்களை தவிர. நீங்கள் மௌத்தா போனால் உங்களோட பேர் மறைஞ்சிரும். உங்களை பற்றி ஒரு 3 நாள் பேசுவாங்க, ஒரு 3 மாதம் உங்களை பற்றி பேசுவாங்க. இப்படி ஒரு பொம்பளை இருந்தா, இப்படி ஒரு மாமி இருந்தா, நல்லவங்க, நிறைய விஷயம், அப்படி நிறைய விஷயம் பேசுவாங்க. ஒரு 3 மாதம் பேசுவாங்க, கூடினா ஒரு வருஷம் உங்களை பற்றி பேசுவாங்க. அதுக்கு பின்னால் அப்படியே மறந்துடுவாங்க. இதுதான் உண்மையான நிலைமை. இதை ஏன் சொல்லுகிறேன் என்றால், இந்த உலகத்தில் வாழுகின்ற நேரம் நாங்கள் எல்லாருமே எதிர்பார்ப்போடு வாழணும். என்ன? அடுத்த நிமிடம் நான் மௌத்தாகிருவேன் என்ற ஒரு எண்ணம் எங்களுடைய உள்ளத்தில் கட்டாயம் இருக்கணும். இன்றைக்கு எங்களோட வீடுகளில் குர்ஆன் ஓதுகிற பழக்கம் மிச்சம் குறைவு. எங்களுடைய வீடுகளை நான் கட்டாயமாக செய்ய வேண்டிய ஒரு விஷயம்தான் மௌத்தை பற்றி பேசுறது. எங்களோட வீடுகளில் மௌத்தை பற்றி பேச நாங்கள் என்ன சொல்லுவோம் தெரியுமா? வேண்டிய விஷயத்தை பேசுங்க, மௌத்தை மட்டும் பற்றி பேசாதீங்க. மௌத்தை பற்றி பேசினா பயம். ஒரு ஆளை பார்த்து அடுத்த நிமிஷம் நீங்கள் மௌத்தா போயிருவீங்கப்பான்னு சொன்னால் ஒரு கோபம் வந்துடும். நான் மௌத்தாக மாட்டேன், நான் மரணிக்க மாட்டேன். எல்லாருடைய உள்ளத்திலும் இருக்கிற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நான் மௌத்தாகுவேன், ஆனால் இப்போ மௌத்தாக மாட்டேன். நிறைய பேர் சொல்கிறானே, இன்னும் காலம் இருக்கு, இன்னும் கொஞ்சம் வாழ்ந்துட்டு என்ன செய்வோம், மௌத்தாக போவோம். தொடலையான்னு கேட்டால் தொழுவோம். இவருக்கு என்னமோ தெரிகிற மாதிரி அவருடைய மரண செய்தி அவருக்கு ஏற்கனவே தெரிந்தது போல என்ன சொல்றது, தொழுவோம், இன்னும் காலம் இருக்குது தானே, இன்னும் கல்யாணம் முடிக்கல தானே, இப்பானே கல்யாணம் முடிச்சிருக்கேன், எனக்கு மௌத்து வராது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், மாதா தக்ஸிபு கதா. ஒரு ஆத்துமா நாளை எதை சம்பாதிக்கும் என்று அது அறிந்து கொள்ள மாட்டாது. யாருக்குமே அடுத்த நிமிடம் என்பது நிரந்தரம் அல்ல. அன்பிக்கினிய சகோதரிகளே, உறவுகளே, இந்த மரண சிந்தனையோடு நாங்கள் வாழ வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையில் அதிகமாக அல் குர்ஆன் ஓதுகின்ற பழக்கத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும். அதே போல குர்ஆனை நாங்கள் ஓதினா மட்டும் போதுமா என்று கேட்டால் அது போதாது. குர்ஆனை ஓதணும், அதை எங்களோட வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தணும். நிறைய விஷயம் நாங்கள் படிக்கிறோம். பெண்கள் பயானுக்கு வந்தால் நிறைய விஷயம் நாங்கள் படிக்கிறோம். ஆனால் அந்த படிக்கிற விஷயங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கான்னு கேட்டால் நாங்கள் ஜீரோவாக இருக்கிறோம். உதாரணமாக ஒன்றை சொல்கிறேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனில் இந்த பெண்களுடைய ஆடைகளை பற்றி பேசுகிறான். இந்த இடத்துல நிறைய உம்மாமார் தாய்மார் இருக்கிறதால நான் சொல்கிறேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பெண்களுடைய ஆடைகளை பற்றி பேசுகிறான். அவருடைய ஆடைகளை, அவருடைய வெக்கத்தலங்களை மறைத்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். ஆடைகளை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் பேசுகின்றான். இன்றைக்கு ஆடைகள் எப்படி இருக்குது?
எங்களுடைய பிள்ளைகளுடைய ஆடை எப்படி இருக்குது? குர்ஆன்ல படித்திருக்கிறோம், ஆனால் செயற்பாடில் இல்லை. காசியாத்துன் ஆரியாத்துன் முமீலாத்துன் மாயிலாத்துன் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, ஆடை அணிந்தும் நிர்வாகியாக இருப்பாள், ஆடை அணிந்தும் நிர்மாணவனாக இருப்பாள். அதே போல அடுத்தவர்கள் பக்கம் சாய்வாள், தன் பக்கம் ஈர்த்து கொள்ளுவாள். இவள் யார் தெரியுமா? சின்ஃபானி மின் அஹ்லின் நார், நரகத்து பெண்மணிகள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். உண்மையிலேயே இந்த ஆடை விஷயத்தில் நாங்கள் மிச்சம் கவனம் எடுக்கணும். இன்றைக்கு ஒவ்வொரு ஃபேஷனில், நவீனம் ஃபேஷன் என்ற போர்வையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஃபேஷன் வந்துட்டே இருக்குது, ஒவ்வொரு ஃபேஷன் வந்துட்டே இருக்குது. நேற்று பார்த்த ஒரு சம்பவம், இன்னும் நோன்பு கூட வரல, இன்னும் நோன்பு கூட வரல, பெருநாளைக்கு உடுப்பெடுக்க ஆரம்பிச்சாச்சு. நிலைமை யோசிச்சு பாருங்க. ஆடை வாங்குறதுல தப்பில்லை, தவறில்லை, அது பிழை இல்லை, வாங்கத்தான் வேணும், அது ஒரு ஆசை, அப்படித்தானே? எல்லாருக்கும் அந்த ஆசை இருக்குது, அது தவறில்லை. ஆனால் இந்த ஆடை வாங்குறதுல காட்டுற இந்த அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுத்து இன்னும் நோம்பே வந்துக்கல, ஆடை வாங்குறதுக்கு இப்போ ஆரம்பிச்சாச்சு. பக்கத்து ஊருக்கு போய், தூரத்துக்கு போய் இப்போவே என்ன செய்யற, ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறேன், உடுப்பு, இந்த உடுப்பு, இந்த ஃபேஷன் உடுப்பு வேணும். இதை ஏன் சொல்லுகிறேன் என்றால், இந்த விடயங்களுக்கு நாங்கள் முன்னுரிமை கொடுக்கிறோம் என்று சொன்னால் மார்க்கத்துக்கு எங்களுக்கு ஏன் முன்னுரிமை கொடுக்க முடியாது? இந்த ஊரில் எத்தனை பெண்மணிகள் பார்க்கலாம். ஒரு வீட்டில் ஒரு 3 பெண்மணி என்றால் இந்த ஊரிலே எத்தனை வீடுகள் இருக்கிறது? இவ்வளோ வீட்டிலையும் இருந்து இந்த கொஞ்சம் பேர் தான் இந்த இடத்துக்கு வந்துக்கிறீங்கன்னு சொன்னால், நானும் நீங்களும் இந்த மார்க்க விடயங்களில் எவ்வளவு தூரமாக இருக்கிறோம். இந்த குர்ஆன் மதரசாக்கள் ஒரு காலத்தில், இப்போ நாங்கெல்லாம் அதாவது அன்றாட துவாக்கள், ஹதீஸுகள், குர்ஆனை சரியாக ஓதி பழகின இடம் இந்த குர்ஆன் மதரசா தான். உண்மையிலேயே அவ்வளவு பிரயோசனம். இன்றைக்கி எங்களுடைய ஊர்களில் இந்த குர்ஆன் மதரசாவே இல்லை, குர்ஆன் மதரசாவே இன்றைக்கி இல்லை. கவலையான ஒரு செய்தி. ஒரு பிள்ளை அவன் வளர்ந்ததில் இந்த ஆரம்பத்தில் குர்ஆனை ஓதுகிற இடம் குர்ஆன் மதரசா தான். உண்மையிலேயே அந்த குர்ஆன் மதரசா செய்கிறவங்களுக்கு தெரியும் எவ்வளோ கஷ்டம் உண்டு. அந்த பிள்ளைகளை கண்ட்ரோல் பண்ணி குர்ஆன் மதரசாவோட செய்கிறது எவ்வளோ கஷ்டம். இருந்தாலும் சில பள்ளிகளில் அல்ஹம்துலில்லாஹ் இந்த பள்ளியில் அழகான முறையில் போகுது. ஆனால் நிறைய இடங்களில் குர்ஆன் மதரசாவே இல்லை. அதுக்கு உம்மாமார் ஒரு காரணம். உம்மாமார் ஒரு காரணம் என்ன? எங்களுடைய வீடுகளில் குர்ஆன் மதரசாவுக்கு கொடுக்குற முக்கியத்துவம் மிச்சம் குறைவு. ஒரு வீட்டில் குர்ஆன் மதரசாவுக்கு புள்ள போகலன்னு சொன்னால் வாப்பா கோவம் வராது, வாப்பா கோவம் வராது, அது பிரச்சனை இல்லை, புறவு போய்க்கணும், தேவை நலிவை போட்டுக்கணும். ஆனால் அதே பிள்ளை டியூஷன் கிளாஸுக்கு போகலன்னா வாப்பா கோவம் வந்துடும். மாதம் 10,000 காசு கட்டுறேன், நீ போகத்தான் வேணும். அந்த பிள்ளைக்கு காய்ச்சல் வந்தாலும் சரி, பயணம் வந்தாலும் சரி, கல்யாணம் வந்தாலும் சரி, என்ன வந்தாலும் அவர் கட்டாயம் அந்த பிள்ளை அந்த கிளாஸுக்கு போய் தாங்க போகணும், கட்டாயம். கிளாஸுக்கு போகிறதே தப்பில்லை, நல்லா விலை கொள்ளணும், படிக்கத்தான் வேணும். மார்க்கத்தை படிக்கிற மாதிரி உலக கல்வியை படிக்கத்தான் வேணும், தவறில்லை. இதை ஏன் சொல்லுகிறேன் என்றால், மார்க்கத்துக்குரிய கொடுக்கின்ற இந்த முக்கியத்துவத்தை மிச்சம் குறைவு. குர்ஆன் மதரசாக்கு பிள்ளை போகலண்டா உமாக்கு கணக்கில்லை, வாப்பாக்கு கணக்கில்லை, அது பிரச்சனை, நம்மட மூளை தானே. அவர்கிட்ட பேசி கேளும், அவர்கிட்ட சொல்லி கேளும், புறவு போம். ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் இந்த உலகத்தில் மரணித்து விட்டால் 3 விடயங்களை தவிர அடுத்த எல்லா விஷயம் இந்த உலகத்தில் நின்றும். அதில் ஒன்று என்ன தெரியுமா? வலதுன் சாலிஹுன் எதுஉ லஹு, நீங்கள் வளர்த்த உங்களுடைய சாலிகான குழந்தை. இந்த உலகத்தில் ஒரு பிள்ளையை வளர்க்குறேன்னு சொன்னால், ஒரு குழந்தையை வளர்க்குறேன்னு சொன்னால் எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ செலவு. நீங்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கு மார்க்க கல்வியை கொடுக்கவில்லை என்றால், தொழுகையை கொடுக்கவில்லை என்றால் நீங்கள் மௌத்தா போயிடுவீங்க. நீங்கள் ஒரு நாளைக்கு மௌத்தா போயிடுவீங்க. உங்களுக்காக அந்த பிள்ளைகள் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்ய மாட்டார்கள். என் உம்மா மௌத்தா போயிட்டா, என் வாப்பா மௌத்தா போயிட்டா. ஏன்? அவங்களுக்கு பள்ளிவாசலுக்கு வருகின்ற பழக்கம் இல்லை, பள்ளிவாசலுக்கு அவங்க வரல, அவங்களுக்கு அதனுடைய பெருமை தெரியாது. நாங்கள் அதுக்குரிய அந்த பிரயோசனத்தை நாங்கள் சொல்லிக் கொடுக்கவும் இல்லை, வழிகாட்டவும் இல்லை.
எங்களுடைய வீடுகளில் எனது மகன் தொழவில்லை என்றால் எனக்கு கோபம் வரணும். இஸ்லாத்தில் கோபம் ரசூலுல்லாஹ் தடுத்த விஷயம். ஆனால் நல்ல விஷயங்களுக்கு கோவப்படணும், ரோஷம் வரணும். என் வீட்டில் என் மகன் தொழலன்னு சொன்னால் ஒரு உண்மையாக இருக்கின்ற முஸ்லீமான ஒரு தாய் தந்தையருக்கு கோபம் வரணும், கண்டிஷன் போடணும். நீ கட்டாயம் பள்ளிவாசலுக்கு போகத்தான் வேண்டும். இதை ஏன் சொல்லுகிறேன் என்றால், இந்த வீட்டில் அல் குர்ஆனை சரியாக ஓதி சரியாக படித்து நடைமுறைப்படுத்துவோமாக இருந்தால் இந்த விடயங்கள் எல்லாம் ஒட்டோவாக வரும். உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் மார்க்கத்தை கொடுக்காம மௌத்தா போயிட்டு வைங்க, உங்களுக்காக அவங்க பிரார்த்தனை செய்ய மாட்டாங்க. நான் ஏற்கனவே சொன்னது போல், நீங்கள் மௌத்தா போனால் உங்களை பற்றி 3 நாள் பேசுவாங்க, 1 மாதம் பேசுவாங்க, கூடின 1 வருஷம் பேசுவாங்க, அதுக்கு பின்னால் மறந்துடுவாங்க. ஆனால் உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் மார்க்கத்தை கொடுத்து விட்டு போனால் உங்களுடைய மகள் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் உங்களுக்காக பிரார்த்தனை செய்வான். என் உம்மா மௌத்தா போயிட்டா, நான் அவங்களுக்காக துஆ செய்யணும் என்று ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலையும் பிரார்த்தனை செய்வான். எப்போ செய்வான்? நீங்கள் அந்த பிள்ளைய பள்ளிவாசலுக்கு வாரத்துக்கு பழக்கி இருந்தால் மட்டும்தான். நீங்கள் பள்ளிவாசலுக்கு போகிறதுக்கு பழக்கலை அவங்களோட பிள்ளைகளை, அவன் உங்களுக்காக பிரார்த்தனை செய்ய மாட்டான். ஏன்? அவன் பள்ளிவாசலுக்கே வரமாட்டான், அவனுக்கு தெரியாது. எனவே இந்த விடயங்கள் நீங்களும் கவனம் எடுக்க வேண்டும். அதே போல இந்த நோன்பு என்று வருகின்ற நேரம், இந்த நோன்புல முதலாவது நாள் அல்ஹம்துலில்லாஹ் உற்சாகம் என்று சொன்னால் அவ்வளோ உற்சாகம். எல்லாரும் எல்லா பள்ளிகளையும் சுபஹுடைய நேரம் அல்ஹம்துலில்லாஹ் பள்ளி இடம் போதாமல் போகும். இவ்வளோ பெரிய பள்ளி இடம் போதாமல் போகும். முதலாவது நாள் அவ்வளோ உற்சாகமாக எல்லாரும் பள்ளிவாசலுக்கு வருவாங்க, அவ்வளோ உற்சாகம். ஒரு 10 நோன்பு போகும், ஒரு 20 நோன்பு போகும், கடைசி நோன்பு பெருநாள் அண்டு ஒத்தருமே இல்லை. 4 மணிக்கு எழும்பி முழுகணும், 4 மணிக்கு எழும்பி குளிக்கணும். அதனால் பள்ளிவாசலுக்கு வரலை. பெருநாளை கொண்டாடணும், சுபகாட்டி பிரச்சனை இல்லை, எப்படியாவது பெருநாளை கொண்டாடிடணும். இதை ஏன் சொல்லுகிறேன் என்றால், முதலாவது நோன்பில் எங்களுடைய அந்த உற்சாகம் எப்படி இருக்கும் என்றால், நாங்கள் முடிவெடுப்போம் எப்படி தெரியுமா? இந்த வருஷம் 30 ஜூஸ் குர்ஆனை ஓதி முடிச்சோணும்னா, 30 ஜூஸ் குர்ஆனை நான் ஓதி முடிச்சோணும். என்ன வேலை இருந்தாலும் சரி, நான் கட்டாயம் ஓதி முடிச்சோணும். நல்ல விஷயம். உண்மையிலேயே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க என்ன தெரியுமா? நீங்கள் செய்கிற அமல்களை குறைவாக இருந்தாலும் வளமையாக செய்யுங்க. அது அமுகா வைன் கல்ல. நீங்கள் செய்கிற அமல்களை சின்ன அமலாக இருந்தாலும் எப்போதும் செய்ய வேண்டும். என்ன செய்கிறேன்? நாங்கள் ஒரு நாளைக்கு ஒரு ஜுஸ்ஸா முடிக்கணும், கஷ்டப்பட்டு ஓதுறேன். ஒரு நாள் ஓதுவோம், 2 நாள் ஓதுவோம், 3 நாள் ஓதுவோம், 4 நாள் எங்களுக்கே வெறுத்து போவோம். என்னடா இது? இஸ்லாம் அப்படி சொல்லலை. நாங்கள் எங்களை கஷ்டப்படுத்தி நாங்கள் செய்ய தேவையில்லை. நாங்கள் ஒரு நேரத்தை ஒதுக்குவோம். எங்களோட வாழ்க்கையில் இந்த குர்ஆன் என்றது நோம்புல மட்டும் ஓதுற ஒரு விஷயம் இல்லை, அது எப்பயும் நாங்கள் ஓதணும். எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு பக்கம்தான் ஓத முடியும் என்றால் அதை நாங்கள் ஓதணும். அது எது வரைக்கும் ஓதணும்? மௌத்து வரைக்கும் ஓதணும். இதை ஏன் சொல்கிறேன்டா, ஒரு நாளைக்கு ஒரு ஜுஸ்ஸோ ஓதணும்னு நாங்கள் முடிவெடுத்துட்டோம்னு சொன்னால் 10 நாள் போச்சே எங்களுக்கு குர்ஆனை பார்க்கறதுக்கு ஒரு எரிச்சலாக இருக்கும், விளைச்சா? அப்போ நாங்கள் என்ன செய்யக்கூடாது? குர்ஆனை நாங்கள் அப்படி ஓத தேவையில்லை. நேரம் இருந்தால் ஓதுறதுல தவறில்லை. ஆனால் எங்களை நாங்கள் கஷ்டப்படுத்தி கொண்டு அப்படி ஓதினோம் என்று சொன்னால் காலப்போக்கில் குர்ஆன் ஓதுற பழக்கமே இல்லாமல் போய்த்திரும். சில சகோதரிகளை பார்க்குறேன் தானே, நோம்பு 10 அப்படி இபாதத், அவ்வளோ குர்ஆன். அதுக்கு பின்னால் அவங்களுக்கும் இபாதத்துக்கும் இந்த குர்ஆனுக்கு சம்பந்தமே இல்லை. நிலைமை அப்படியே மாறுது. தராவி தொழுக நோன்பு ஆரம்பங்களில் அவ்வளோ உற்சாகம், எல்லாரும் வருவாங்க. போ அப்படி குறைஞ்சி ஆக்களை இல்லாமல் போகும். வர திருப்பி கடைசி 10க்கு நாங்கள் என்ன செய்வோம்? எல்லாரும் திருப்பி பள்ளிக்கு வருவோம். ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன அமலாக இருந்தாலும் அதை நாங்கள் வளமே செய்யணும். எங்களுக்கு தெரியும், ஒரு நபித்தோழர் சுவனத்திலே அவருடைய கால் சத்தத்தை ரசூலுல்லாஹ் கேட்டாங்க. நாங்கள் படித்திருக்கிறோம் ஹதீஸ். யார்? பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர் இந்த உலகத்தில் எப்போதெல்லாம் உது செய்வார்களோ அப்போதெல்லாம் 2 ரக்காத்துகள் தொழுவார்களாம்.
அவர் செய்த என்ன ஒரு அமல், எப்போதெல்லாம் 2 ரக்காத் புது செய்வாரோ அப்போதெல்லாம் 2 ரக்காத்துகள் தொழுவார்கள். அல்லாஹ் அவர் சொர்க்கத்துக்கு அனுப்பினார். என்ன காரணம்? ஒரு சின்ன அமல், அந்த அமலை தொடர்ச்சியாக செய்தார் என்பதற்காக. நானே பேசிட்டு இருக்கிறேன், குர்ஆன் சம்பந்தம் ஒரு கேள்வி கேட்போம். குர்ஆன்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 2 பெண்மணிகளை பற்றி பேசுகிறான். முன்னுதாரணமாக, முன்மாதிரியாக 2 பெண்மணிகளை பற்றி பேசுகிறான். யாரு? யாருடைய மனைவி? ஃபிரௌனுடைய மனைவி. இன்னொன்று மரியம் அலைஹிஸ்ஸலாம். இவங்க 2 பேரும் என்ன, எங்களுக்கு ரோல் மாடல். இன்றைக்கு உலகத்தில் ரோல் மாடலாக நாங்கள் யாரையோ நாங்கள் பார்க்குறோம். ஆனால் உண்மையாக இஸ்லாம் ரோல் மாடலாக யாரை சொல்லுது? இவங்களை பற்றி குர்ஆனில் பேசுது. ஒரு கொடியவனுடைய மனைவி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறாள். அவளுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நேர்வழியை கொடுக்கிறான். அதே போல் இந்த உலகத்தில் கற்பொழுக்கத்தோடு வாழ்ந்த ஒருவர் தான் மரியம் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர் இந்த உலகத்தில் கண்ணியப்படுத்தினான். வேற உங்களுக்கு குர்ஆனை பற்றி வேற என்ன விஷயம் தெரியும்? எப்படி? தேனை பற்றி, அதாவது நோய் நிவாரணியை பற்றி குர்ஆன் பேசுது. வேற குர்ஆனில் வேற என்ன விஷயம் இருக்குது? எல்லாமே இருக்கு. நீ அப்படி சொல்லப்படா. இருக்குது. உதாரணமாக தொழுகை எடுத்துட்டா என்ன, தொழுகையை பற்றியும் குர்ஆனில் இருக்குது. அதே மாதிரி பாருங்க, வத்துகீம ஸலாத்த வத்துக்திய ஸகாத்த. அல்லாஹ் எங்கெல்லாம் குர்ஆனில் தொழுகையை பற்றி பேசுகிறானோ அதோட சேர்த்து எதை பற்றி பேசுகிறான்? ஜக்காத்தை பற்றி பேசுகிறான். சில வீடுகளில் என்ன சதக்கா கொடுக்கறது குறைவு. சில என்ன தாய்மார்களும் பெண்மணிகளும் காரணம், மாப்பிள்ளை ஜக்காத் கொடுக்க பார்த்தாலும் என்ன சொல்கிறது, கொடுத்துறாங்க, குறைஞ்சிருக்கு. என்னோடய வீடுகளில் இந்த ஜக்காத்துன்றது நாங்கள் நோம்புக்கு மட்டும்தான் கொடுக்குறோம். அப்படி இல்லை, அது ஒரு வருஷம் வந்துட்டா ஜக்காத் நாங்கள் கட்டாயம் கொடுக்கணும். அல்லாஹ் எங்கெல்லாம் தொழுகையை பற்றி பேசுகிறானோ அதோடு சேர்த்து ஜக்காத்தை பற்றி பேசுகிறான். நீங்கள் பாருங்கள், குர்ஆன் எடுத்து படித்து பாருங்கள். எந்த இடத்துல எல்லாம் தொழுகையை பற்றி அல்லாஹ் பேசுகிறானோ அந்த இடத்துல எல்லா இடத்துலையுமே ஜக்காத்தை பற்றி பேசுகிறான். எங்களுடைய வீடுகளில் நாங்கள் மார்க்க விடயங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும். அதில் ஒன்று தான் தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அதோடு சேர்த்து ஜக்காத்தில் நாங்கள் முக்கியத்துவம் செலுத்தணும் கட்டாயமாக. ஏன்னு சொன்னால் நிறைய இடங்களில் ஜக்காத் கொடுக்கறது குறைவு. நிறைய பேருக்கு ஜக்காத்துடைய சட்டம் தெரியாது, அது ஒரு காரணம். சட்டம் தெரியாமல் இருக்குது, அது கொஞ்சம் தேடி படிக்கணும்னா கடமை இருக்குது. அதே போல் இங்கே இருக்கின்ற உங்களில் யார், அதாவது ஒரு முறையேனும் அல் குர்ஆனை முழுமையாக ஓதி முடித்தவர்கள், ஒரு முறையேனும் அல் குர்ஆனை முழுமையாக ஓதி முடித்தவர்கள் எப்போது? நீங்கள் எத்தனை வயசில்? இப்போ மோதும். அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். நிறைய பேர் ஓதினா எப்போ? ஸ்கூலுக்கு போய் 7ஆம் வகுப்பில் ஓதினேன். அதுக்கப்புறம் என்ன, அந்த 7ஆம் வகுப்பு இப்போ நிறைய ஊர்களில் வந்து இந்த ஸ்காலர்ஷிப்புக்கு முன்னால் எல்லாம் ஓதி முடிச்சிடணும். பிள்ளைகளை சொல்கிறேன், எப்படியாவது ஸ்காலர்ஷிப் முன்னாடி ஓதி முடிச்சிடணும். குர்ஆன் மதரசாக்களில் பெற்றோரை சொல்ல தாங்கலாம். என்ன சொல்ல வந்து நீங்கள் ஓதணும். ஏந்த மகள் 5ஆம் வகுப்புக்கு முந்தி ஓதி முடிச்சிடணும். அதுக்கு பிறகு குர்ஆன் தேவையில்லை. ஒன்றை புரிந்து கொள்ளணும், நாங்கள் அப்படி 5ஆம் வகுப்புக்கு முன்னால் ஓதி முடிக்க நல்ல சந்தோஷம்தான். அப்படி ஓதி பழக்கிட்டோம்னு வைங்க, பிள்ளையோட மனசில் வந்துடும் என்ன தெரியுமா, நான் குர்ஆன் ஓதி முடிச்சிட்டேனே. பிள்ளையோட மனசு எப்படின்னா, குர்ஆன் மதரசா போய் ஓதி முடிச்சா சரி, அதுக்கு பிறகுனா ஓத தேவையில்லை. அப்படி நிலைமை வந்துடும். நான் சொல்லணும், குர்ஆனை எப்போ ஓதினா நன்மை தான். குர்ஆனை நாங்கள் எப்போ ஓதினால் நன்மை கிடைச்சோம்னு விஷயம் சொல்லணும். இல்லாட்டி நிறைய பிள்ளைகள் என்ன, குர்ஆன் மதரசா 5ஆம் வகுப்புக்கு முன்னுக்கு ஓதி முடிச்சிட்டா மவுத்து வரைக்கும் ஓதுறாளையே, அந்த பிள்ளைக்கு இன்னொரு மனசில் ஒரு விடயம் பதிவு அப்படின்னு சொன்னால், நான் குர்ஆனை ஓதி முடிச்சிட்டேன்.
இனி நான் ஓத தேவையில்லை, இனி நான் ஓத தேவையில்லை என்ற ஒரு மனப்பதிவு அவருடைய உள்ளத்தில் வந்துடும். எனவே சுருக்கமாக சொல்கிறேன்னு சொன்னால், இந்த ரமலான் வருகிறது, இந்த ரமலானோடு சேர்த்து நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் இறைச்சத்தை கொண்டு வரணும். அதற்கான என்னென்ன விடயங்கள் இருக்குதோ அதை நான் கட்டாயமாக செய்யணும். அடுத்தது, இங்கே இருக்கின்ற தாய்மார்கள் ஒரு விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நோன்பு என்று வருகின்ற நேரம் எங்களுடைய வீடுகளில் நிறைய நேரம் வீணாக தம்ப போகுது. ஒன்று தூக்கம், இல்லாட்டி வேலை. சில வீடுகளில் குருவான பஃபலில் சத்தமாக போட்டுட்டு இவங்க பேசிகிட்டு இருக்குது. இல்லாட்டி என்ன செய்கிறேன், சோடிஸ் பொறிக்கிறேன், இங்கால குருவான் போகும், இங்கால சோடிஸ் பொறிக்கிறேன். நிலைமைகள் கட்டாயம் மாறணும். அல்லாஹ் ரப்பனா சொல்லுகிறானே, வைதா குரியல் குருவானும்